சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் கடவுள் ஏன் நமக்கு மட்டும் கஷ்டத்தை கொடுக்குறாரு, மற்றவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபீல் இருக்கும். எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு சூழ்நிலையில நாம இதை நினைச்சே தீருவோம். அதுக்கு ஒரு சின்ன நீதி கதைய நம்ம பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு மனிதர் இருக்கிறாரு. அவர் நேர்மைக்கு மறு உருவம் அப்படின்னு இருந்தா இவரை போலதான் இருக்கும் அப்படின்னு அந்த ஊர்ல இருக்கிற எல்லோரும் போற்றும்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. லஞ்சங்கள் தலைவிரித்தாடும் ஒரு உயர்ந்த பதவியில் இருந்த போதும் தன் உழைப்பு இல்லாமல் வருகின்ற ஒரு ரூபாயை கூட அவர் தொட்டு பார்க்க மாட்டாரு. பணிவு ஓய்வு பெற்று தன் இறுதி காலத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அதை விட சில நேரங்கள்ல கடவுள் மீது அவருக்கு கோபமா இருக்கும். ஏன்னா அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க, உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க உங்களை கூட பல மடங்கு வசதியா இருக்காங்க, நமக்கு ஒரு மகன் வேற இருக்குது, குழந்தைங்களெல்லாம் நம்ம எப்படி வளர்த்த முடியும், குழந்தைங்களுக்கு என்ன சொத்து சேர்த்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் அவங்களை கேட்டுட்டே இருப்பாங்க, திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவரு நினைப்பாரு, நம்ம நல்ல பதவியில நல்ல வேலையில இருந்தும் பொழைக்க தெரியாத ஏமாளியா இருக்கிறாங்களே அப்படின்னு மனைவி சுற்றத்தாரெல்லாம் சொல்லும் போது இவர் கண் கலங்குவாரு. இறைவன்கிட்ட எத்தனையோ தடவை அழுது கண்ணீர் விடுவதை அவர் வழக்கமா கொண்டிருக்கிறாரு. இதை பார்த்துட்டு ஒரு நாள் இவர் கண்ணீர் விட்டு அழுவும் போது சிவபெருமான் அவர் முன்னாடி தோண்டி, அப்பனே உன்னுடைய மனக்கவலை என் மனதை உறுத்துக்குது, உன்னோட கேள்வி என்னன்னு கேளு, உனக்கு நான் பதில் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, இறைவா, தப்பான வழியில் குறுக்கு வழியில் தங்கள் வாழ்க்கையை வாழ்பவர்கள் நன்றாகத்தானே வாழ்கிறார்கள். ஆனா நான் நேர்மையா இருந்து என்ன சாதிச்சேன்? இவங்களை பார்க்கும்போது நம்ம அப்படி நேர்மையா வாழ்றீங்க கூட வாழணும்னே நினைக்க மாட்டாங்க. அப்ப நம்ம இப்படி கெட்டதா இருக்கிறவங்களுக்கு கடவுள் எதுவும் பண்ணல அப்படிங்கும்போது நம்ம நல்லவங்களா இருக்கிறீங்க மட்டும் நம்ம ஏன் நேர்வழியில இருக்கணும், நாமளும் இதே போல மத்தவங்களாட்ட பொழைச்சிட்டு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு தோணாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரே ஃபீலா அழுகுறாரு. அதை கேட்டு இறைவன் சொல்றாரு, நிறைய நேரம் கழிச்சு, சரி உனக்கு ஒரு பதில் கொடுக்குறேன், நீ நாளைக்கு இந்த டைமுக்கு இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. கடவுள் மறைஞ்சிடுறாரு. இவரும் அவர் சொன்ன இடத்துக்கு மறுநாள் போறாரு. அந்த ஒரு காட்டுக்கு வர சொல்லியிருப்பாரு. அந்த காட்டுக்கு போறாரு. போகும்போது போறதுக்கு முன்னாடியே கடவுள் காட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரு நிக்கிறாரு. அவர் தள்ளி கொஞ்சம் தூரத்துல முன்ன 3 பேரு நின்றுகிட்டு இருக்கிறாங்க. இறைவன் இவர்கிட்ட கேக்குறாங்க, அங்க இருக்க 3 நபர்கள்ல முதல் நபர் உங்களை போன்றே நேர்மையாகவும் மக்களுக்கு தன்னாலான முடிந்தவரை உதவியில் சேருவீங்க. இரண்டாமர் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நன்மையை தீமையை செய்து கொண்டு வாழ்பவர், அதாவது பாவம் பாதி புண்ணியம் பாதி அப்படின்னு சரிசமமா இருக்கிறவரு. 3ஆம் நபர் யார பத்தியும் கவலைப்படாம தனக்கு தன் குடும்பம் நல்லா இருந்தா போதும், நமக்கு அந்த சமயத்துக்கு என்ன வேணும் அப்படின்னு அவருக்கு வேணுங்கிறத மட்டும் செய்யறவரா இருக்கிறாரு. அதனால நியாயமா செய்யக்கூடிய உதவிகளை கூட மத்தவங்களுக்கு செய்யாம தீமை மட்டும் செய்பவர் என்று 3 நபர்களை பற்றி அவர்கிட்ட சொல்லிட்டு அந்த 3 நபர்களையும் அருகில் வர மாதிரி கடவுள் கூப்பிடுறாரு. அருகில் வந்தவர்கள்ட்ட அவர் சொல்றாரு, இங்கு தேவையான அளவு கூடைகளும் தண்ணீரும் இருக்கு. நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நபருக்கு 15 நாளைக்கு தேவையான பழங்கள் கிழங்குகள் அப்படின்னு இந்த காட்டுல கிடைக்கிற அத்தனை உணவுப் பொருட்களையும் சேகரித்துக்குங்க. சூரியன் மறையறதுக்கு முன்னாடி சேகரிச்சுக்கிட்டு வந்த உணவுப் பொருளை சிறையில 3 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்க கொடுத்துடணும். அவங்க அதை 3 பேரும் அந்த 15 நாள் அதை சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை காட்டுக்கு அனுப்பிடுறாரு. அவங்க 3 பேரும் காட்டுக்குள்ள போனாங்கிறாங்க. அதுல முதல் நபர் என்ன பண்றாரு, யாரோ உண்ணு போகும் உணவு தானே என்று எண்ணாம நல்ல கனிகளையும் 15 நாளுக்கு தாங்கும் வகையில பாதி காயா இருக்கும் கனிகளையும் தேடி தேடி சேகரிக்கிறாரு. கிழங்கு முந்திரி கொட்டை இப்படி உடலுக்கு சக்தி தரக்கூடிய எல்லாவற்றையும் சேகரிக்கிறாரு. இரண்டாவது நபர் என்ன பண்றாரு, நாம தான் இது சாப்பிட போறது இல்லையே, பாதி பழங்களையும் கொஞ்சம் கிழங்குகளையும் சேகரித்து சேதமடைந்த எளிதில் கிடைக்கக்கூடிய ஈஸியான உணவுகளை மட்டும் அதிகமா சேகரிச்சுறாரு. ஆனா 3ஆவது நபர் என்ன பண்றாரு, இறைவன் கூடையில் என்ன இருக்குதுன்னா பாதிக்கு பார்க்க போறாரு. அதனால இலைகளையும் கூழாங்கற்களையும் அடியில கொட்டிட்டு கூடையின் மேல்புறத்துல மட்டும் சில பழங்களை வச்சுட்டு ஜாலியா தூங்கி எந்திரிச்சிட்டு வந்துடுறாரு. சூரியன் மறைய 3 பேரும் காட்டின் எல்லைக்கு வந்தாங்க.
மூவரும் சேகரித்த உணவுகளை தனித்தனி அறையில் வைக்கப்பட்டிருந்துச்சு. 3 நபர்களையும் அவர்கள் சேகரித்த உணவுகள் உள்ள அறையில் அடைத்துவிட்டு, இந்த அறையில் இயற்கை உபாதைகள் கழிக்க மட்டுமே வசதி இருக்கும், உங்களுக்கு வெளியிலிருந்து ஒரு துளி நீரும் உணவும் கிடைக்காது என்று கூறிவிட்டு அந்த பெரியவரிடம் வந்த இறைவன் அடுத்து வர்ற 15 நாட்கள் இவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு மட்டும் நீங்க பாருங்க அப்படின்னு கூறிட்டு மறைஞ்சிடுறாரு. ஃபர்ஸ்ட் நாள் அமைதியா போகுது, 2வது நாளும் அமைதியா போகுது. அதுக்கு அடுத்த நாட்கள்ல 3வது நபரின் அறையிலிருந்து அலறல் சத்தம் நாளுக்கு நாள் அதிகரித்துக்கிட்டே வருது. வசதியாவே வாழ்ந்துட்டு இருந்த அவரு இப்ப உணவு இல்லாம குடிக்க நீர் இல்லாம கதறி துடிக்கிறாரு. 2வது நபர் 1 வாரம் எப்படியா சமாளிச்சுட்டாரு. அதன் பிறகுதான் அவர் சேகரித்த பழங்களில் உள்ள கொட்டைகளையும் அத பருப்புகளையும் அப்புறம் சாப்பிட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா சில நேரங்களில் என்னை மன்னித்து வெளியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கதறிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா முதல் நபரோ எந்த சலனமும் இல்லாம அமைதியா இருந்தாரு. அவர் அறையிலிருந்து எந்த அலறல் சத்தமும் கேட்கல. 15 நாட்கள் முடிஞ்சு அந்த பெரியவரை அழைச்சுக்கிட்டு அந்த 3 நபர்களையும் பார்க்க இறைவன் போறாரு. முதல் நபர் எந்தவித பிரச்சனையும் இல்லாம நல்ல பழங்களையும் கிழங்குகளையும் உண்டு ஆரோக்கியமா முதத்த கூட நல்ல சிறப்பா அவர் வெளியில வராரு. 2வது நபரோ கெட்டங்களை உண்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டு உடலில் குணப்படுத்த முடியாத நோய்களுடன் வெளியில வராரு. ஆனா 3ஆம் நபர் என்ன பண்றாரு, உணவோ இலையோ எதுவும் இல்லாதனால வெறும் கூழாங்கல்ல இப்படிதான் சேகரித்து வச்சிருந்ததுனால குடிக்க தண்ணியும் இல்லாதனால அந்த 3ஆம் நபர் இறந்துடுறாரு. அப்போது இறைவன் அவரை பெரியவரை பார்த்து, இப்ப புரியுதா அப்பனே, இப்ப புரியுதா, இவர்கள் சேகரித்த உணவுகளை போன்றதே மனிதர்கள் வாழும் காலத்தில் சேகரிக்கும் பாவ புண்ணியங்கள். அவர்கள் எதை சேமிக்கிறார்களோ அதையே அவர்கள் அனுபவிப்பார்கள் அப்படின்னு சொல்றார்கள். எப்படி உப்ப தின்னவன் தண்ணி குடித்தே ஆகணுமோ அவனவன் செய்த பாவங்களுக்கான தண்டனைகளை அவன் அனுபவித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். பாவம் செய்தவர்களை நான் நிச்சயம் கொள்வேன், அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஆனால் அதற்கு சிறிது காலம் அவர்களுக்கு அவகாசம் கொடுப்பேனே தவிர கொள்வது மட்டும் நிச்சயம் என்று சத்தமாக சிரித்தபடி இறைவன் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அங்கிருந்து மறைஞ்சிடுறாரு. அப்பா அந்த பெரியவர் நினைக்கிறாரு, அப்ப நம்ம எவ்வளவு புனிதமான வாழ்க்கைய வாழ்ந்திருக்கிறோம் அப்படின்னு அவர் மன நிறைவா தன் வீட்டை நோக்கி அந்த பெரியவர் உற்சாகமா நடக்கிறாரு. இதுல இருந்து நம்ம இந்த நீதி கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதேதான் மத்தவங்க யாரோ எப்படியோ வாழ்ந்துட்டு போறாங்க, நாம நியாயமா நேர்மையா இருக்கமா, நம்ம அதே போல வாழ்ந்தோம்னா நம்ம புண்ணியங்களை மட்டும் சேர்த்துட்டு நம்ம வாழ்க்கையில நல்ல அடுத்த கட்டத்துக்கு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீதி கதை மூலமா நம்ம தெரிஞ்சிருக்கோம். அது போல தவறு செய்றீங்க. இந்த நீதி கதைகளை கேட்டா நீங்க கேட்டீங்கன்னா உங்க கர்மா நல்லா இருந்தா உங்களுக்கு இது மாதிரி உணர்வுகள் தோணுச்சுன்னா நீங்க இனிமேனாச்சும் சரியில்லாத இருக்கிறவங்க மாறுனா உங்களோட லைஃப் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சிவார்ப்பணம் 6161 சேனல் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ. சிவார்ப்பணம் அடுத்த கதையில பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.